எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இருக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாருங்க. ஆனால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எங்களோட மக்களை காவல்துறை மூலயமா கொன்று குவிச்சிங்களே. ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் சொல்லாத கதையாக அதுவும் புதுசாக தயாரிக்கிறீங்க. இது வரைக்கும் இந்தியாவிலேயே உங்கள் சிஎம் தான் 3 கிலோமீட்டர் ஓடிருக்காருன்னு சொன்னீங்களே. அந்த மாதிரி இவர்கிட்ட யாரோ இவர் தான் தமிழக நிரந்தர முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு போலங்க. அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரு. நாட்டில் அவ்வளோ அநியாயம் நடந்துட்டுருக்குன்னு எதிர்கட்சி தரப்புலேருந்து எவிடன்ஸோடு உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் என்னடான சினிமா டயலாக் பேசி ஃபயர் விட்டுட்ருக்கீங்க. அதையும் ஒரு கூட்டம் ரசிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கால கொடுமை. ஒரு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுங்க, பாலியல் வன்முறை ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுங்கன்னு சொன்னால் இன்னமும் கரூர் சம்பவம் திமுகவை அரெஸ்ட் பண்ணணும். அந்த சம்பவத்தப்போ திமுக உங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா தான் அது பெரிய சம்பவமாகவே இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் டிஎம்கே கொஞ்சம் கருணை காட்டிருச்சு. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களால் கரூர் சம்பவத்தில் இறந்தவங்க குடும்பத்து மேலே அக்கறை இருந்தால் மாதம் மாதம் பண உதவி தாங்க. அதை விட்டுட்டு அரசு வேலைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதை ஈஸியாக கொடுக்க பார்க்குறீங்களே. ஒரு சுய சிந்தனையே இல்லாத கட்சியை தேசப்பற்று கொண்ட கட்சின்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே சொல்லலாமாங்க. மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு யார் மேலெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கோ அவங்கள எல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணியில் சேர்த்துக்கிறது. இதில் தூய சக்தின்னு பெருமை வேறங்க. இப்போ வாஷிங் மிஷின்லேருந்து புதுசாக இழிஞ்சு வந்த ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, திமுக கட்சியில் இருந்து பதவி விலகணுமா. இடஒதுக்கீடு திமுக, கண்ணாடி திட்டம் திமுக, பெண் கல்வி திமுக, பெண்களுக்கு சொத்துரிமை திமுக, தனியாரிடமிருந்து அரசு போக்குவரத்து துறை கொண்டு வந்தது திமுக, மகளிருக்கு இடஒதுக்கீடு திமுக, உள்ளாட்சி பதவி 33% திமுக. ஏன் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சிலர் பெருமையாக சொல்கிறாங்களே, அதை அமைச்சு கொண்டு வந்ததும் திமுக தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவ்வளோ எங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மாநிலம் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுனது யார்? இன்றைய முதலமைச்சர் செய்த சாதனையாங்க? இல்லவே இல்லை. இவ்வளோ பண்ண திமுக அரசியல் பதவி விட்டு போகணுமா? இல்லை ஈ அடித்தான் காப்பி போட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்க நீங்கள் அரசியல் விட்டு போகணுமா? ஏங்க ஊரா விட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்கிறீங்க?